பாவம் இல்லாமல் நம் அவயவங்களை நாம் காத்து கொள்ள வேண்டும். எவ்வித பாவம் நம் இருதயத்தில் தான் முதலில் தோன்றும். அதனால் இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும்போது நம் கை கால்கள் பாவம் செய்யாது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இறந்தவர்களுக்காக ஆசாரியர்கள் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையாக இது இருக்கிறது. இறந்தவர்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவாலயத்தில் பரிசுத்த ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் என்ன செய்யக்கூடாது? கண்டிப்பாக அவர்கள் தீட்டுப்படக்கூடாது. இறந்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடக்கூடாது. அந்த இடத்திற்கு போகக்கூடாது. தன் குடும்பத்தாராகிய தன் தாய், தன் தகப்பன், தன் சகோதரர்கள், சகோதரிகள், திருமணம் செய்து கொடுக்கப்படாத தன் சகோதரி போன்ற இவர்களுக்காக மட்டும்தான் தீட்டுப்பட வேண்டும். மற்ற எந்த உறவினருக்காகவோ மற்றவர்களுக்காகவோ தீட்டுப்படக்கூடாது என்று கர்த்தருடைய கட்டளை சொல்லுகிறது. இதிலிருந்து இது அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு முறையாய் இருக்கிறது. இன்னொன்று, பிரதான ஆசாரியராக தன் சகோதரரிலே பிரதான ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் அங்கு ஊழியம் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியராய் இருப்பார். அவர் இறந்தவர்களுக்காக தன் இடத்தை விட்டு பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வரவும் கூடாது. அது யார் இறந்திருந்தாலும் அவர்களால் நாம் தீட்டுப்படக்கூடாது. அவர்கள் பிரேதம் இருக்கிற இடத்திற்கும் அவர்கள் போகக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதன் பொருள் இன்றைய காலத்தில் இதற்கு என்ன காரணம்? இதனுடைய பொருள் என்ன? இது இந்த காலத்தில் நமக்கு எப்படி பயன்படுகிறது? இதன் பொருளை நாம் பின்பற்ற வேண்டும். இது நேரடியாக அல்ல, மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி இவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை எப்படி என்பதை குறித்து பார்க்கலாம். அதாவது, நம் உறவினர்களின் மரணம், பிரிவு, துயரம் இதை நாம் பங்கெடுக்க கூடாது என்பதாக இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறது. இன்றைய கர்த்தருடைய பிள்ளைகள் இதே மனநிலையில் நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அது என்னவென்றால், இறந்து விட்டால் அவர்களுடைய துக்கத்திற்கு போகலாம், தவறில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தன் உறவினருக்காக துக்கப்பட்டு கொண்டு, அதாவது உறவுகளை மேன்மைப்படுத்தி கர்த்தரை பின்னாக வைக்கக்கூடாது. உறவுகளுக்காக கர்த்தரை விட்டு கொடுக்க கூடாது. உதாரணத்திற்கு, ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தின் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய உறவினர் யாராவது ஒருவர் இறந்து விடுகிறார்கள் என்றால் அவர் ஊழியத்திற்கு செல்வதா அல்லது இறந்தவர்களின் துக்கத்தில் கலந்து கொள்வதா என்றால் அவர்கள் ஊழியத்தை தான் பார்க்க வேண்டும். இறந்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடாது. இப்படி நாம் கர்த்தரை முதன்மைப்படுத்த வேண்டும். இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பமான காரியங்கள், வேதனைக்குரிய காரியங்கள் நிகழ்ந்தாலும் அதிலேயும் நாம் கர்த்தரை தான் முதலிடத்தில் வைக்க வேண்டுமே தவிர மற்றபடி அல்ல. இதைதான் கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். உறவை கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு, கர்த்தாவே நீர் பெரியவர், உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுகிற காரியத்தில் நானும் போய் பங்கு பெற மாட்டேன். உமக்கு விரோதமான காரியம் ஒரு இடத்தில் செய்யப்படும் போது அதில் பங்கு பெற்று நானும் உமக்கு கோபமூட்ட மாட்டேன் என்கிற நினைவுகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனத்தின் அடிப்படையாக நாம் இந்த காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களா இருக்கிறது. இது அந்த காலத்தில் சொல்லப்பட்டது, இந்த காலத்திற்கு தேவையில்லை என்று ஒதுக்க கூடாது. அதனுடைய வார்த்தையின் அந்த வசனத்தின் சாராம்சத்தை புரிந்து கொண்டு அதை இன்றைய காலத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டியது மிக மிக முக்கியம். அதை கடைபிடிக்க வேண்டியதும் மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. இப்படி இறந்தவர்களுக்காகவும்
துக்கப்பட்டு கொண்டு தீட்டுப்பட்டு கொண்டு கர்த்தருக்குரிய காரியங்களை செய்யாமல் விட்டு விடுவதோ அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு மற்றவர்கள் உறவுகளை விரும்புவதோ கூடாது. இதை சரியாக புரிந்து கொண்டு நாம் கடைபிடிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஆசாரிய பணிகள் செய்கிறவர்கள் அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், அவர்கள் திருமணம் செய்யும்போது ஆசாரியராய் இருந்தாலும் பிரதான ஆசாரியராய் இருந்தாலும் ஒரு கன்னிப் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்த காரியங்களை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமான பலியை தேவாலயத்தில் செலுத்தப் போகிற அந்த ஆசாரியர்கள் விதவையாகிலும் கைவிடப்பட்ட பெண்ணையாகிலும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. கன்னிப் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தங்கள் வாழ்க்கையில் கருப்பு நெறியோடு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படியாக பரிசுத்த ஸ்தலத்தின் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். இந்த காரியங்கள் இந்த காலத்திற்கு ஏற்றபடி இதற்கும் பொருள் உண்டு. அது என்னவென்றால், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துவார்கள். கர்த்தருக்கு ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார்கள். அவர்கள் பாவம் போக்க அவர்கள் பலி செலுத்தி விண்ணப்பிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார். இதுதான் லேவியராகம காலத்தில் கொடுக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். காத்து கொள்ளுதல் என்றால் கற்பு நெறியோடு கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்களுடைய இருதயத்திலும் இச்சை இல்லாமல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்திலிருந்து எழும்புகிற ஜெபங்கள் கேட்கப்படும். இப்படி பரிசுத்த இருதயத்திலிருந்து எழும்பும் ஜெபமே கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும். அதுவே பரிசுத்தமானதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்களை காத்து கொள்ள வேண்டும். இதுவே பரிசுத்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய அபிஷேகம் எனும் கிரீடம் அவர்கள் தலையில் இருப்பதினால் இச்சைக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற தீய காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்தது, இப்படி ஆசாரிய பணி செய்கிற வீட்டில் பிறந்த ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அந்த பெண் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த பெண் கற்பு குலைந்தவளாக தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கும் போதே பாவம் செய்தால் அப்படிப்பட்ட பெண்ணை அக்கினியால் சுட்டெரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் விபச்சார பாவத்திற்கு எந்த அளவுக்கு வெறுக்கிறார் என்றும் அதை அருவருக்கிறார் என்பதையும் இப்படிப்பட்ட வேத வசனங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்மை நாம் காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய ஆசாரிய பணியை செய்கிற ஒரு தகப்பன் வீட்டில் பிறந்த பெண்ணானவள் தன் பரிசுத்தத்தை அவள் காத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெண் பாவம் செய்தால், விபச்சார பாவம் செய்தால் அவள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் மரணத்திற்கு ஏதுவான பாவம் அது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் அப்படி இந்த காலத்தில் ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரருடைய மகளாக பிறந்த ஒரு பெண் தவறு செய்தால் மிக பெரிய நோயோ துன்பமோ வந்து கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். அவர்கள் அந்த வேதனையை சந்திக்க நேரிடும். ஒருவேளை மரணமே கூட நிகழலாம். இது கர்த்தருடைய நீதியின் நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. நீதியின்படி அவர் செய்கிற நியாய தீர்ப்பு. அதனால் இதை குறித்தான பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பெண்கள் பரிசுத்தமாய் தங்கள் கற்பு நெறியோடு கூடிய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலேயும். இப்படியாக ஆசாரியர் பணி செய்கிற ஆசாரியர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். இறந்தவர்களின் உடலை தொட்டு அதனால் தீட்டுப்பட்டு கொள்ளக்கூடாது. இறந்தவர்களுக்காக அந்த இடத்திற்கு செல்லாமலும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும். இறந்தவர்களுக்காக செய்கிற முறைமையான தலைப்பகையை எடுப்பது, மொட்டையை எடுத்துக் கொள்வது, தங்களை கீறி கொள்வது போன்ற
சில பழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்தது. அவைகளை செய்யக்கூடாது என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஆசாரிய பணி செய்கிறவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல ஆசாரியர்கள் ஆண்களாய் இருந்தாலும் அவர்களும் பரிசுத்தமாய் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். ஆசாரியர்களாய் இருந்தாலும் ஆசாரிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சட்டதிட்டங்கள் இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. பரிசுத்தமான கற்பு நெறி தவறாத வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அப்படி செய்யும் போது அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். அவர்களுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படும். அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு பதில் கொடுக்கப்படும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இல்லை என்றால் சாபம்தான் வந்து சேரும். அடுத்ததாக தேவாலயத்தில் பணி செய்கிறவர்கள். அந்த காலத்தில் தேவாலயம் இருந்தது. அங்கு பணி செய்கிறவர்கள் ஆசாரியர்களுடைய குமாரர்களாய் இருந்தாலும் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாய் இருந்தால், ஹேண்டிகேப்டாக இருந்தால், மாற்றுத்திறனாளிகளாய் இருக்கிறவர்கள் அந்த பணியை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிறப்பினாலும் இருக்கலாம், இடையில் அவர்கள் பிறந்த பின்பும் கூட அவர்கள் அங்கவீனம் உடையவர்களாக, கண் பார்வையற்றவர்களாக, கை கால் நீண்ட அல்லது குறுகிய அவயம் உடையவர்களாக, இப்படி காது கேளாதவர்களாக, பேச முடியாதவர்களாக, எந்தவித சரீர குறைபாடு உள்ளவர்களும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிய பணியை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த சட்டம் அன்று கொடுக்கப்பட்டது. இந்த காலத்தில் இதன் பொருள் என்ன என்றால், நம் கைகளினாலும் கால்களினாலும் செய்கிற பாவங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் கர்த்தருடைய ஜெபத்தை செய்வதற்கோ கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கோ நாம் அருகதையற்றவர்களாகிறோம் என்பதே உண்மை. இதன் பொருளாக இருக்கிறது. அதாவது நாம் திருடுகிற பாவம், லஞ்சம் வாங்குவது, பிறர் பொருளை அபகரிப்பது, நீதியின்படி வாழாமல் அநியாயமாய் நம்முடைய வியாபாரத்திலோ நம்முடைய தொழிலிலோ நம் கைகளினால் கால்களினால் பாவம் செய்வது, போகக்கூடாத இடத்திற்கு போவது, விக்கிரக ஆராதனைக்குரிய இடங்களுக்கு போவது போன்ற பாவங்களை செய்து நம் கை கால்கள் தீட்டுப்பட்டதாய் இருந்தால் அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபமோ அப்படிப்பட்டவர்களுடைய ஊழியமோ அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்படிப்பட்டவர்கள் ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதன் பொருளாக இது இருக்கிறது. இன்னொன்று, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம் இருதயத்தின் நினைவுகளை நாம் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இருதயத்தில் பாவத்தை சுமந்து கொண்டு கண்களின் இச்சையை செய்வது, கேட்கக்கூடாத பலவிதமான இச்சைக்குரிய பாடல்களை, சினிமா பாடல்களை கேட்பது, பேச்சில் சுத்தம் இல்லாமல் பொய் பேசுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, பிறர் மனதை காயப்படுத்தும்படி பேசுவது, பிறரை கையால் அடிப்பது, காலால் எட்டி உதைப்பது போன்ற தீய காரியங்களை, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போன்ற மாம்சத்தின் கிரியைகளை நம்மில் வைத்து கொண்டால் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கோ கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்வதற்கோ நாம் அருகதையற்றவர்களாகிறோம். இதன் பொருள் அதுதான். சரீர குறைபாடு உள்ளவர்கள் இந்த காலத்தில் நாம் ஜெபிக்கலாம், கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். கை இல்லை, கால் இல்லை என்றாலும் அவர் மாற்றுத்திறனாளியாய் இருந்தாலும் அவர்கள் ஜெபம் கேட்கப்படும். அது அந்த காலம். அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்பது. இந்த காலத்தில் செய்யலாம். ஆனால் எல்லா கை கால்களோடு நன்றாக ஆரோக்கியமாய் இருப்பவர்கள் பாவம், தங்கள் கைகளால் பாவம் செய்து கொண்டு பிறரை அடிப்பது, துன்புறுத்துவது, அநியாயமாய் செயல்படுவது போன்ற காரியங்களை செய்து கொண்டு நாம் ஊழியம் செய்தால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் மாற்றுத்திறனாளியாக பார்க்கிறார். பாவம் இல்லாமல் நம் அவயவங்களை நாம் காத்து கொள்ள வேண்டும். எவ்வித பாவம் நம் இருதயத்தில் தான் முதலில் தோன்றும். அதனால் இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும்போது நம் கை கால்கள் பாவம் செய்யாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபமும் கேட்கப்படும். இப்படியாக நம் வாழ்க்கையை நாம் புரிந்து நாம் வாழ வேண்டும். இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
மாரநாதன்.